பேசிடுவாங்க. இன்றுதான் இந்த சந்திப்பே நடக்கிறது. ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் வசந்த் தொலைக்காட்சியில் வந்து நெல்லை மண் பேசு சரித்திரம் சொல்லி ஒரு 75 வருட ஒரு தொடர் பண்ணோம். அதுல வந்து நிறைய விஷயங்கள், நிறைய கவிஞர்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்தோம். அந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் வந்து எங்களுடைய மூத்த பத்திரிகையாளர் பரமசிவன் அவர்கள். ஐயா வந்து இந்தியாவில் உள்ள எல்லா பகுதிக்கும் சென்று நிறைய பழம் பொருள்களை எல்லாம் சேகரித்து தகவல் திரட்டியவர். அன்னார் அவர்களை கௌரவப்படுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் பரமசிவன் அவர்களுக்கு தோரணமலையால் விருது வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்தி மாலையை வழங்கி இந்த விருது வழங்கப்படுகிறது. இவர் ஒரு ஆசிரியர். ஆனால் அவர் ஆசிரியராக மூலக்கரப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் பணியாற்றினாலும் சரி, நிறைய நல்ல செயல்கள் செய்வதிலே கெட்டிக்காரர். நிறைய ஏழை ஏழைகளுக்கு உதவுவது, நல்லாசிரியர்களை உருவாக்குவது. குறிப்பா சொல்ல போனால் நம்ம தென்காசி மாவட்டத்திலிருந்து ஒரு தேசிய நல்லாசிரியர் ஒருத்தர் உருவானாங்க. அதற்கு காரணமானவர் ஆவணியப்ப குருக்கள் அவர்களை தோரணமலை வாயிலாக இன்றைக்கு இந்த தோரணமலையால் விருது வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. நம்ம விவசாயிகள் அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி இந்த பொன் மாலை அணிவித்து இந்த விருதை வழங்கி கௌரவம் செய்கிறார்கள். சிறந்த திரைப்படம் இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அயோத்தி திரைப்படம் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து சமூக நீதியை வந்து சொன்னது. இவருக்கு வந்து இன்னைக்கு நம்ம தோரணமலை விருது வழங்கி இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா கிளப்பிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அடுத்த படத்துக்கு இன்னைக்கு அவருக்கு வந்து அட்வான்ஸ். அதனால என்னைக்குமே தோரணமலை முருகன் கோயிலுக்கு வந்தாலோ இல்ல முருகனை பற்றி பேசினாலோ நினைத்தாலோ அவங்க வாழ்க்கையில் வந்து அடுத்த சிற்பத்துக்கு பெறுவாங்க. ஏன்னா இன்னைக்கு அயோத்தி வந்து உலகம் பூரா போய் நிறைய அவார்டு வாங்கினாலும் தோரணமலை அவார்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும் போதே அவருக்கு அடுத்த படம் புக் ஆகிருக்கு. அது பிரபல நடிகரோட புக் ஆகிருக்கு. ஏன்னா அவர் ஒரு அறிவிப்பு வெளியே வரும்போது நம்ம சொல்லக்கூடாது. அவர் சார்பாக அவருடைய நண்பர் நாட்டார்குளம் விஸ்கே திருப்பதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்து இந்த விருதை வழங்கியிருக்கிறோம். இதுவும் தூத்துக்குடி மாவட்டம் தாவரவரையாற்றியை பொறுத்தவரை ஒரு பெரிய வெள்ளம். உங்களுக்குலாம் தெரியும், ஒரு கிராமத்துல 3 நாள் வெளியே வர முடியல. கிளாக்குளம் முடிஞ்ச ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்குள்ள விஓவாக இருந்து ஊருக்குள்ள போய் பல படகு மூலமாக சென்று அவர்களை மீட்டு கொண்டு வந்தவர் முனைவர் கந்தசுப்பு அவர்கள். அவர்களை இந்த தோரணமலையார் விருது வழங்கி அவர்களுக்கு கௌரவம் செய்கிறோம். அதாவது மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த படகில் சென்று அவர் கிட்டத்தட்ட செய்தவர். அவரை நல்ல கைதட்டுங்க. அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் வழங்கப்படுகிறது. இந்த விருது வழங்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம்னால இப்ப கொஞ்ச நாளா எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. காரணம் அந்த தென்காசி லைஃப் யூடியூப் சேனல். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, தென்காசியில எங்கெல்லாம் மூளை முடுக்கல என்னென்னலாம் நன்மைகள் இருக்கிறது, எங்கெல்லாம் நிறைய தொழில் இருக்கிறது, அந்த எல்லா தகவலையும் திரட்டி இன்னைக்கு தென்காசியில் மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இன்றைக்கு மேடைக்கு வழங்கி, ஏன்னா அவங்களுக்கு நிறைய விருதுகள்லாம் கிடைக்கும். ஆனால் எங்க தோரணமலைக்கு வந்து அவங்க விருது வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தோரணமலையார் விருதை அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கிறோம். அதாவது தென்காசி மாவட்டத்துக்கு இப்போ ஒரு பெரிய அடையாளம். ஏன்னா கடந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா விகடனுடைய அட்டைப்படத்தில் இவங்க தான் இருந்தாங்க. ஒரு சின்ன வயதுல விகடனுடைய அட்டைப்படத்தில் வருது அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதோட மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இந்த வில்லுப்பாட்டு கலை அப்படிங்கிறது நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்கக்கூடிய வில்லுப்பாட்டு கலை. அந்த கலை வந்து நலித்து வரும் நேரத்தில் இன்றைக்கு சின்ன சிறுமியாக இருந்தாலும் இந்த கலையை உயிரோட்டம் கொடுத்து இன்றைக்கு உலக அளவுக்கு கொண்டு சென்று மேலும் புகழை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா ஊர்லேயும் அவங்களுக்கு அவார்டு எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனால் சொந்த ஊரில் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதனால செல்வி மாதவி அவர்களுக்கு இந்த விருதை வழங்கி கௌரவம் செய்கிறோம். மாதவி அம்மா வந்து இப்போ வந்து இந்த தமிழ் புத்தாண்டை ஒட்டி
ஏதாவது ஒரு பாடல் பாடுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. 2 வரி பாருங்க. அதுக்கு இடையில இருந்து பாட போடுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விருது வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். மற்ற இடங்கள்ல வாங்கியிருந்தாலும் நம்ம சொந்த மண்ணில் தென்காசி மண்ணில் வாங்குறது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதுக்காக தோரணமலை கோவில் நிர்வாகத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். முருகனுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். தன்னநாதினம் தன்னானும் தனத்தான நாதினம் தன்னானும் தன்னநாதினம் தன்னானும் தனத்தான நாதினம் தன்னானும் தன்னானாதினம் தன்னானும் தனத்தான நாதினம் தன்னானும் தன்னானாதினம் தன்னானும் தனத்தான நாதினம் தன்னானும் கண்ணியரல் ஒரு வாரங்கடி உங்க காலில கச்சத்தை கட்டுங்கடி கண்ணியரல் ஒரு வாரங்கடி உங்க காலில கச்சத்தை கட்டுங்கடி ஆடி வருகிற முருகனுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஆடி வருகிற தோரணமலைய ஆனந்த கும்மி அடிங்களம்மா வாராரா ஐயா வாராரா சாமி வடக்கேருந்துமே வாராரா வாராரா ஐயா வாராரா சாமி வடக்கேருந்துமே வாராரா இந்த நிலவுக்கும் தண்டன பொட்டுக்கும் இப்ப வருவார முருகையனா. மிக்க நன்றி. கொஞ்சம் விருது வாங்கினவங்கலாம் மேடையில இருங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கணும். ஏன்னா இந்த விருது வந்து வருடம் விருது வந்து வெறுகிட்டே இருக்கு. தோரணமலையை பொறுத்தவரை இந்த வருடம் அதைவிட வெறுகேற்றமான ஒரு விருதாக இருக்கிறது. அடுத்தபடியாக இவர் வந்து இன்னைக்கு கேள்வி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அடுத்தபடியாக தாமிரவல்லி கரையிலே விக்கிரமசிங்கபுரம் என்ற கிராமத்திலே பிறந்து திரைப்படத்தில் ரொம்ப மண்ணை சேர்ந்த தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த கீழக்கிழங்கல் என்ற ஊரை சேர்ந்த NS பொன்குமார் அவர் வந்து சினிமாவுக்காக சென்னையிலே இருந்த ஒரு ஊருக்கு அதிகமாக வர்றதே கிடையாது. இன்றைக்கு தோரணமலை விருது வாங்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சிக்காகவே வருகை தந்திருக்கிறார். திரைப்பட இயக்குனர் NS பொன்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு நமது தோரணமலையான் விருதை நமது விவசாயிகள் கொண்டாடி போர்த்தி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இந்த விருதை உங்களுக்கு வழங்குகிறோம். நமது தென்காசி மண்ணை உலக அளவுக்கு கொண்டு சென்றவர் அவர்கள் கலத்தவர் கரவோதேசம் கேட்டவர். நம்மளுடைய சட்டியில நம்ம ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி இசை சேதுபதி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில முதல்ல அவர் அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அன்பு சகோதரி திருநங்கை பொன்னி அவர்கள். அதாவது நீங்க எல்லாம் திருநங்கைகள் வந்து நீங்க வேற மாதிரி நினைச்சிருக்க நேரத்துல ஒரு திருநங்கை பரதநாட்டியம் மூலமா பரதநாட்டியமே தன்னுடைய உயிரா எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேல பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சொந்தமா சிவன் கோயில் கட்டி நம்ம தூத்துக்குடி மாவட்டம் வசவபுரத்தில் வழிபட்டு வராங்க. நல்ல கரவை சேர்த்துக்கங்க. நம்முடைய சகோதரி திருநங்கை பொன்னி அவர்களுக்கு இப்பொழுது நமது விவசாயிகள் கொண்டாடி போட்டு மாலை அறிவித்து கௌரவம் செய்கிறார்கள். இவங்க அதோட மட்டும் இல்லாமல் நிறைய காரியங்கள், அதாவது நிறைய மேக்ஸ் நல்ல மேக்ஸ் டீச்சர் நிறைய குழந்தைகளுக்கு இலவசமா மேக்ஸ் போட்டு சாயங்காலம் ஆகிட்டா கிராமப்புறத்தில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க இங்க வந்திருக்கிறாங்க. அவர்களை வந்து நமக்கு கொண்டாடி கொடுத்து இப்போது கௌரவம் செய்கிறோம். தோரணமலையான் விருதும் வழங்கப்படுகிறது. நீங்களும் அருவி படம் பார்த்திருக்கீங்க. அருவியில் ஒரு திரைப்படம் பார்த்திருக்கீங்க. அந்த அருவி திரைப்படத்துல வந்து துணை நடிகையா வந்தது வந்து ஒரு சகோதரி தான். இந்த சகோதரி வந்து திருநங்கை சகோதரி அஞ்சலி அவர்கள். இவங்களும் பரதநாட்டிய கலைஞர், நிறைய பரதநாட்டியங்கள் பண்றவங்க. அதோட மட்டும் தொழில் மேல ரொம்ப விருப்பம் உள்ளவங்க. தொழில் பொருட்கள் எல்லாத்தையும் நிறைய சேகரிச்சு அதை வந்து மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா கைத்தெடுத்துட்டுங்க. இவங்களுக்கும் நீங்க
இவங்க வந்து இவங்களுடைய திரைப்படம் அருவி திரைப்படத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை பார்க்கலாம், நல்ல நடிகையை பார்க்கலாம். அந்த திரைப்படத்துக்கு பிறகு நம்ம நடிப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி உதவி செய்யும் நோக்கத்தோட இப்போ வந்து அந்த கோயில் கட்டுவதற்கு உதவியாக இருந்து கொண்டு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய இன்னும் 2 விருது இருக்கிறது. அந்த விருதுக்குரிய ஆட்கள் வந்துகிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஊடகவியாளர். இவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இவர் கண்டுக்காத பிரபலங்களே கிடையாது. சொல்லப்போனா இவர் வந்து பழைய முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா வரைக்கும் பேட்டி கேட்டவர். அவருடைய துறைவியார் வந்து நார்கோயிலிருந்து வருகை தருவதாக இருக்கிறது. அதிகமாக வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அவங்க வரலன்னா இந்த நிகழ்ச்சி முடியும் போதுக்குள்ள வந்துருவாங்க. அவங்களுக்கு இந்த விருது கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கோபாலகிருஷ்ணன் ஊடகவியலாளர் அவர்கள் சென்னையில் பெரிய பணியில் இருக்கக்கூடியவர். நீங்க ஊடகத்தில் போய் அவர் கட்டிங்கன்னா தெரியும். இன்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்களை பேட்டி எடுப்பதற்காக சென்ற காரணத்தில் வருகிறவர்களே எங்களோட துறையார் நார்கோயிலிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வந்தவுடனே அவங்களுக்கு இந்த விருதை வழங்கி நாங்கள் கௌரவம் செய்கிறோம். இப்போது இருக்கக்கூடிய விருதாளர்கள் எல்லோரும் அப்படியே வேடிக்கை வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குறுப்போட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். தயவு செய்து எல்லோரும் மேடைக்கு முன்னால் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மேடை ஒரு சாதாரண மேடை கிடையாது. இன்றைக்கு நீங்க விருதாளர்களா வந்திருக்கீங்க எல்லாரும் வருங்காலத்துல இதை விட நிறைய சாதனைகள் புரிந்தோடு மட்டுமல்லாமல் தோரணமலைக்கு வந்து நீங்க நிறைய வரணும். நிறைய தோரணமலையை பத்தி நிறைய மக்கள் கிட்ட சொல்லுங்க. திரைப்பட இயக்குநர்களாக இருந்தா அவங்க வந்து தன்னுடைய திரைப்படத்துல வந்து சீக்கிரம் வைங்க. தோரணமலையை பத்தி நிறைய சீன்கள் இருக்கு. இது வந்து எங்களுடைய ஆசை இல்லை, எங்களுடைய மூதாதையராக இருக்கக்கூடிய ஐயா ஆதிநாராயணன் அவர்களுடைய ஆசை. நிறைய திரைப்படத்துல வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல இருக்கக்கூடிய பாலச்சந்திர திரைப்படத்துல இருந்து எல்லாமே நம்ம தோரணமலை ஊர்களை காட்டுவாங்க. எல்லா ஊர்ல இருக்க சினிமா தியேட்டர்ல ஸ்கிரீன்லாம் போட்டு காட்டுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பை செய்து கொடுக்கக்கூடிய சிறப்பான இடத்துல நம்ம இருக்கோம். அதனால நம்ம எல்லாம் குரூப் போட்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை இன்னொரும் கேட்டுக்கொள்கிறேன். வருகை தந்த அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் ஒரு பிரபல பத்திரிகையாளர், செங்கோட்டையில் வசிக்கிறார். சூழ்நிலை காரணமாக அவர் வர இயலவில்லை. திரு சுந்தரம் அவர்களுக்கு நமது நிர்வாகம் சார்பாக வாழ்த்துக்களும் பக்தர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் கடையம் பத்திரிகையாளர் திரு பாரதிராஜ் அவர்கள் இதை பெற்றுக் கொள்கிறார். மட்டும் போட்டால் நம்மளுடைய சுந்தரலிங்க அவர்களுடைய சார்பாக கடையபாரதி சாதாரண ஆள் கிடையாது. தோரணமலை வெளியே வருவதற்கு மற்றொரு பல வகைகளில் நமக்கு உதவி கொண்டிருக்கின்ற ஒரு பத்திரிகையாளர். அவர் கடையத்தை பற்றி நிறைய வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி தொல்லியல் துறைகள் எல்லாம் நம்ம மனமொழி யூனிவர்சிட்டிக்கு போட்டி கொண்டு காட்டினது ஐயா தான். ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மூர்த்திக்கு மகா தீபாராதனை நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் விபூதி பிரசாதமும் வழங்கப்படும். தயவுசெய்து அனைத்து பக்த கோடிகளும் மேடை முன்னாக வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். தற்போது உற்சவமூர்த்திக்கு மகா தீபாராதனை.
தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர், 3 தலைமுறையாக 3 முதலமைச்சரை பேட்டியெடுத்த ஊடகவியலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்களை பேட்டியெடுத்ததால் வர இயலவில்லை. ஆகவே அவருடைய துணைவியார் நாகர்கோயிலிருந்து இங்கே வந்திருக்கிறார். உண்மையிலே அவர்களை பாராட்ட வேண்டும். தன் கணவர் வர இயலாவிட்டாலும் கூட தன்னுடைய பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு ஓடியே வந்திருக்கிறார். அண்ணா அவர்களை பாராட்டி இந்த கொண்டாடை போர்த்தி மலர் மரியாதை செய்து இந்த விருதை இப்பொழுது நம்முடைய விவசாயிகள் வழங்குகிறார்கள். மிக்க நன்றி எல்லோருக்கும். உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில் நிறைவாக ராமநாதபுரம், சென்னை, கன்னியாகுமரி மாவட்டம் என்று எல்லா இடத்துலேருந்து வந்துட்டாங்க. எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது மகா தீபாவளி, முருகப்பெருமானுடைய தீபாவளி, எல்லோரும் ஆசீர்வாதத்தோடு தீபாவளி பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுதாகர் சார் வேலைக்கு வரவும், கோபாலகிருஷ்ணன் சார் வேலைக்கு வரவும், சந்தோஷ் சார் வேலைக்கு வரவும், சந்தோஷ் சார் வேலைக்கு வரவும், சார் வேலைக்கு வரவும்.
தோரணமலையில் பக்தியோடு அன்னதானம், கல்விப்பணி, மாணவர்கள் படிக்க இலவச நூலகம், உடற்பயிற்சி செய்த மைதானம், போட்டித் தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்துதல், விவசாயிகளை கௌரவப்படுத்துதல், சாதனையாளர்களை போற்றி விருது வழங்குதல், முத்துமாலைபுரத்தில் தனக்கு சொந்தமான வீட்டை இலவச நூலகமாகவும் இடத்தினை விளையாட்டு திட்டமாகவும் ஆக்குதல் உள்பட பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்து வரும் சாதனையாளர் தந்தை ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆதிநாராயணன் ஐயாவின் 50 ஆண்டுகால இறைப்பணியை தொய்வில்லாமல் நடத்தும் நாயகன் தோரணமலையான் எம்பெருமான் புகைக்கில் இருக்கும் புகழ் அருளால் பல அருளாளர்களின் காணிக்கையை சேர்த்து படிக்கட்டுகள், மண்டபங்களை கட்டியவர். கோவில் திருப்பணி முடித்து கும்பாபிஷேகத்திற்கு தொடர்ந்து பணிகளை செய்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெருமான் திருப்பணி செம்மல் செண்பகராமன் அவர்களை பாராட்டி வாழ்த்தி வழங்குகிறோம். அன்னார் மேலும் பல சாதனைகள் புரிய தோரணமலையானின் அருளும் பக்தர்களின் ஆதரவும் என்றும் உறுதுணையாக இருக்கும். நாங்களும் உடனிருப்போம் என்று கூறி பொதுநை ஆதிச்சநல்லூர் தொல்லியல் பாதுகாப்பு கழகம் சார்பில் அதனுடைய நிறுவனர் முத்தாளர் காமராஜ் சார் அவர்களும், திரு தொல்லியல் ஆசிரியர் ஐயா சுதாகர் ஐயா அவர்களும், பரமசிங் சார் அவர்களும் மற்றும் விருது வாங்கிய பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஐயாவுக்கு வந்து இந்த பாராட்டு இதை வந்து காணிக்கையாக செலுத்துகிறோம். மேலும் அவங்களோட பணி தொடர்ந்து நடக்கிறோம். அடுத்ததா வந்து ஆதி நந்தனார் திருக்கைலாய வாத்திய குழு வந்து நம்ம தோரணமலை கோயிலில் வந்து சிறப்பாக வந்து கூட்டணர்கள்லாம் வந்து சிறந்த முறையில் கைலாய வாத்தியத்தை வந்து இந்த இடத்தையே கைலாயமாக மாற்றுறாங்க. அந்த குழுவிற்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுட்டு அந்த குழுவினரையும் மேடைக்கு வரும்படி குழுவின் சார்பாகவோ மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த தென்காசி முதல்ல இந்த வாழ்த்துக்களை வழங்கி, இது முருகன் அருளோடையும் பக்தரோட உதவியோட தான் இந்த பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சின்ன வயசுல அப்பா நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே தெரியாமலே பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட தொடர்ச்சியும் சின்ன வயசுலேயே அவரை பார்த்து வளர்ந்ததுனாலே தெரியல, சின்ன சின்ன வேலைகளை, அதாவது முடிஞ்ச அளவுக்கு மாணவர்களை இங்கே வர வச்சு ஒவ்வொரு ஞாயிறும் அவங்களுக்குரிய திறமைகளை வெளியே கொண்டு வர மாதிரி திருக்குறளோ ஒரு ரைம்ஸ் சொல்கிறதோ இல்லை ஒரு பக்தி ஸ்லோகத்தை சொல்கிறதோ சொல்ல வச்சு அவங்களுக்கு இப்போ ஒரு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதை தாண்டி இங்கே கூடிய நூலகம், இங்கே உள்ள விளையாட்டரங்கம், இதெல்லாம் அவர் கண்ட கனவுகள் தான். முருகன் அருளும் பக்தரோட உதவியாலையும் தான் இது நடக்க முடியுது. அதே மாதிரி வீட்லையும் அவர் இருந்து சில உதவிகள் செஞ்சு அந்த இடம் அப்படியே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்கேயும் இப்போ பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு 10 பேரை உருவாக்கணும். ஊர்லேயும் சரி இந்த பக்தர்கள் வரக்கூடிய பக்தர்கள் குழந்தைகளையும் நம்மளால் முடிஞ்ச அளவு அடுத்த கட்டத்துக்கு அவங்க வாழ்க்கையை கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வாழ்த்து தெரிவித்த எல்லா பெரிய உள்ளங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காலவாத்தியம் அந்த வீதிக்குள்ள போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சினிமாவில் வர ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மாதிரி இருந்துச்சு பார்த்துருங்க. எனக்கு கூட போகும்போது லேசாக ஆட்டம் வந்துச்சு. பக்கத்தில் வீட்டுக்காரி வந்ததுனால அந்த ஆட்டம் அப்படியே அடங்கி போச்சு. இல்லைன்னா அந்த ஆட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா இவர் பல தமிழ் மாத கடைசிகளுக்கு எந்த கட்டணமும் வாங்காமல் நிறைய நாட்கள் வந்து அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி தந்திருக்காங்க. ரொம்ப பெரிய உள்ளம். கொஞ்சம் நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துவோம். நம்மளுடைய உள்ளங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். தொடர்ந்து இதே மாதிரி பல கோயில்களில் அவங்க இந்த காலவாத்தியம் ஒலிக்கணும். மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ரொம்ப நன்றி. யோகா மாஸ்டர் ஐயப்பன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாணவ செல்வங்களின் புத்துணர்ச்சியை தூண்டும் வழியில் தோரணமலை முருகனின் வேண்டுகோளுக்கு இணங்க வந்து அறப்பணி செய்து கொண்டிருக்கும் ஐயா ஐயப்பன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது.
கட்டடமும் இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு. அடிவாரத்தில் நிறைய இந்த கட்டட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அந்த விருந்தினர் விடுதி மாடி கட்டப்பட்டது. அப்புறம் ஆஃபீஸுக்கு தென்புறம் உள்ள ஒரு சாதாரணமாக ஒரு ஏசி சீட்டு போட்ட கட்டடம் வந்து இன்னைக்கு ஒரு 10-20 பேர் தங்குற மாதிரியான ஒரு கட்டடமாக மாறி இருக்கு. அடிவாரத்தில் இதை மாதிரி நிறைய நல்ல பணிகள், விளையாட்டு திடல், ஆண்கள் பெண்கள் கழிப்பறை, இதெல்லாம் ஒரு கால நேரம் பார்க்காம ஒரு நல்லபடியாக நம்ம கூட ஒத்துழைச்சி செஞ்சுட்டு இருக்க இந்த கொத்தனார் மேஸ்திரியை கொஞ்சம் மேடைக்கு கூப்பிடுறோம். அவரை உங்கள் முன்னாடி கௌரவிக்கிறது ரொம்ப சந்தோஷம். வேலைகளெல்லாம் தன்னோட வீட்டு வேலை மாதிரி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை வாழ்த்துக்கிறோம். அப்புறம் திரவியநகர் ஆர்மி சவுண்ட்ஸ் அவர் திரு சுடலைமணி அவங்களும் ஒரு ஸ்பீக்கர் கேட்டால் நேற்று ஒரு 10-15 ஸ்பீக்கரை வாங்கி ஆகிவிட்டார். எவ்வளோ செலவு எதுவும் காசும் கேட்க மாட்டார். ஆனால் இருக்கிற மொத்த ஜாமான் இந்த ஒரு சீரியல் கொஞ்சோண்டு போடுறதுனா நிறைய சீரியல் தன்னோட வீட்டில் உள்ள ஒரு விசேஷம் மாதிரி தொடர்ந்து இந்த கோயிலுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஓடுற வண்டி ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஏதாவது எடுத்து மாற்றணும்னா கொண்டாந்து இறக்கிட்டு போயிடுவார். நீங்கள் அனுப்பும்போது அனுப்புங்கன்ட்டு அது பாட்டுக்கு இந்த ஸ்பீக்கரும் 3 நாள் இங்கே பாடிட்டு நடக்கும். அவர் வண்டியும் இங்கே இருக்கும். எப்போ தேவையோ தேவை இருந்தால் கூட மெதுவாக வந்து கேட்டு இதை எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டு போவாங்க. பெரிய மனசு உள்ள அவரையும் இங்கே வாழ்த்துறதையும் அவரோட நல்லா இருக்கணும்னு உங்கள் முன்னாடி வாழ்த்துக்களை சொல்லி பிரார்த்திக்கிறோம். வணக்கம். அப்புறம் கோவில் தரிசனம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பல பாடல்களை அந்த யூடியூப் சேனல் தோரணமலைக்காக அவங்க எழுதி தயாரிச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் கூட நம்ம டாக்டர் ஐயா திருக்கரங்களால் 9 பாடல்களை வெளியிடப்பட்டது. கோவில் தரிசனம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தோரணமலை பாடல்கள் கிடைக்குது. அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல வருஷங்களாக இந்த தோரணமலைக்காக இங்கே வந்து ஒளிப்பதிவு செஞ்சு தன்னோட யூடியூப் சேனலில் போட்டு உலகம்லாம் மக்கள் பார்த்துட்டு அதை பார்த்து நிறைய பேர் நம்மளுக்கு பேசுகிறாங்க. இந்த பாடல்கள் ரொம்ப ஹிட்டாகி இன்னைக்கு ஒரு வல்லப விநாயகரை பற்றி ஒரு பாட்டு அது பார்த்தீங்கன்னா பல முறை கேட்க சலிக்க மாட்டுது. ரொம்ப அருமையான பாடலாக வந்திருக்கு. அவங்களுக்குமே உங்களுக்கு முன்னாடி கௌரவப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷம். அவர்களும் அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னு பக்தர்கள் சார்பாக நிர்வாகம் சார்பாக வாழ்த்தி பிரார்த்திக்கிறோம். பாருங்க அப்புறம் தினசரி தீபாராதனை இது அதாவது நான் முதல்ல ஒரு கார்டு மாதிரி ரெடி பண்ணி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பக்தர்களுக்கும் அனுப்ப ஆரம்பிச்சேன். அப்போலாம் 100கணக்கில் அனுப்புவோம். அப்புறம் அந்த வாட்ஸ்அப் பண்ணுற பிறகு அது ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தினசரி அந்த தீபாராதனை போய் சேர்றதுக்கு நம்ம திப்பனம்பட்டியை சேர்ந்த திரு கோபாலகிருஷ்ணன் தான் காரணம். காலையில் 6 to 6:30 மணிக்குள்ள அந்த தீபாராதனை எடுத்து எனக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம அதில் தேதியை போட்டு அந்த தோரணமலை ஸ்ரீமுருகன் பேரை போட்டு அந்த இதை ஆயிரக்கணக்கான பேருக்கு அனுப்புவோம். நிறைய பேருக்கு போய் சேரக்கூடிய ஒரு பங்கு மகத்தானது. இன்னைக்கு பல பேர் காலையில் 7 மணி 7:30 மணிக்குள்ள அது போய் சேரலன்னா என்னாச்சு இன்னைக்கு திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா கோயிலுக்கு வரலையா, நம்மளுக்கு நான் அனுப்ப மாட்டேன் ஆனால் அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க, கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு கோபாலகிருஷ்ணன் ஐயா கோயிலுக்கு வரலையான்ட்டு. அந்த அளவுக்கு தினசரி நிறைய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கும் போய் சேர்றதுக்கு உறுதுணையாக இருக்காங்க. இதில் மெயினாக அவங்க தீபாராதனை அனுப்புறதுல எனக்கு கிடைச்சது பஹ்ரைனில் திரு மகேந்திரன் ஐயா என்ற ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் அந்த தீபாராதனையில் கிடைச்சாங்க. ஆஸ்திரேலியாவில் திரு குகன் அப்படின்றவர் கிடைச்சிருக்காங்க. இன்னும் இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அவங்களுக்கும் உங்கள் சார்பாக நம்ம வாழ்த்தனையும் பிரார்த்தனைகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம். நன்றி.
குற்றாலம் திரு சசிகுமார். அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப பெரிய நண்பர்கள். மாமச்சான்னு சொல்லிட்டு ஒரு உறவோட பழகின அந்த உறவு அப்படியே தொடருது. அதாவது அவங்க அந்த காலத்தில் குற்றாலத்தில் நிறைய ஆட்களை அப்பாவுக்கு அறிமுகப்படுத்தி, அப்புறம் தென்காசி செங்கோட்டை அந்த பகுதியிலேயே நிறைய பேர் அறிமுகப்படுத்தி அந்த காலத்தில் நிறைய உதவிகளை வாங்கி தந்தவங்க. இப்போ அதுக்கப்புறம் அவங்க நிறைய வீடியோ எடிட் பண்ணி நமக்கு பல நாட்கள் அனுப்பிச்சு அவங்களாலையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தோர்மலை கிடைச்சிருக்காங்க. நிறைய ஊர்களுக்கு போய் சேர்றது இந்த வாட்ஸ்அப் தளம் ரொம்ப உதவுது. அதில் இவங்க பங்கு மகத்தானது. அந்த கொரோனா காலகட்டத்தில் அப்போ தினசரி அதிகாலையில் நடக்கும். அந்த தீவிரம் வந்தப்போ அவங்க அதில் மலையெல்லாம் சேர்த்து ரொம்ப பெரிய வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த டைமில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை கொண்டு வந்து சேர்த்ததில் அவர் பங்கு மகத்தானது. பக்தர்கள் சார்பாக, நிர்வாகம் சார்பாக அவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அடுத்து கேமராமேன் திரு கோபி. அவங்க 2010 கிட்டத்தட்ட 14 வருஷமாக தோர்மலை வந்துட்டு இருக்காங்க. சன் டிவியில் தெய்வ தரிசனத்தில் ஒளிபரப்பானது இவங்க கைவண்ணத்தில் வந்த அபிஷேகம் தான். 2010 முதல்ல சன் டிவியில் தெய்வ தரிசனம் வந்த பிறகு தான் மற்ற டிவியிலலாம் தோர்மலை ஒளிபரப்பாக ஆரம்பிச்சது. அவருக்கும் நம்மளோட உங்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நம்ம நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பூர்ணமலையா
ரிலாக்ஸ். வெல்ட் இல்லாமல் இருக்கு. ரெண்டு கழுத்தை ஜூய் பாலாஸ். ரெண்டு கழுத்தை ஒரு காலம் தலைக்கு பின்னாடி போடுறது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுல ரெண்டு காலையும் தலைக்கு பின்னாடி போட்டு இவர் வந்து ஜிம்முக்குலாம் போயிடல தன்னுடைய பாடி பவர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ இல்ல 30 கிலோ இருப்பாரு. ஜிம்முக்கு போறதை விட யோகால உங்களுக்கு பாடி வந்து போன்ஸ் அண்ட் நர்வஸ் சிஸ்டத்துக்கு தான் ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஆசனம் ஒரு எக்ஸாம்பிள். ரிலாக்ஸ். அடுத்தது இவர் பண்ண போறது வந்துட்டு ஸ்கார்பியன் போஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தேல் போன்ற தோற்றமுடைய ஆசனம் விருச்சிகாசனம்னு சொல்லுவாங்க. விருச்சிகம்னா தேல். தேல் தன்னுடைய கொடுக்க எப்படி பின்பக்கத்திலிருந்து முன்னோக்கி கொண்டு வருமோ அதே போல கொண்டு வர்றது. இதுதான் விருச்சிகாசனம்னு சொல்லுவாங்க. விருச்சிகம்னா தேல். தேல் தன்னுடைய கொடுக்க எப்படி பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வந்து தன்னுடைய கொடுக்கால காயப்படுத்தவும் அதே போல கொண்டு வருது. உத்தித ஏகபாத ஆசனம். கண்ட பேருண்டாசனம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க பசங்களுக்கு கத்துக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சோம்பேறித்தனம்ன்றது வாழ்க்கை முழுவதும் வராது. முதுகு பாருங்க எந்த அளவுக்கு ரப்பர் மாதிரி வளைஞ்சு இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சோம்பேறித்தனம் வராது, எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க. இந்த ஆசனம் பண்றதுக்கு பொறுமை நிறைய வேணும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு குழந்தைங்க நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பொருள் கேட்டு அடம் பிடிக்கிறாங்க, அழுற ஆரம்பிக்கும், அந்த தன்மை வந்து கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நீங்க ஒரு பென்சிலோ பேனா கேட்டா அடம் பிடிச்சு கேட்டா உடனே வாங்கி கொடுத்துருங்க. இந்த ஆசனம் உடனே நீ பண்ணாக்கணும் அப்படின்னா உங்களால முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஸோ ரெகுலர் பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும். அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைங்களுக்கு பொறுமை வந்து அதிகரிக்கும். எண்பத்தி 4 லட்சம் ஆசனங்கள்னு சொன்னேன். அதுல முதன்மையானது த கிங் ஆஃப் ஆசனா. 84 லட்சம் ஆசனத்துக்கே அரசன் வந்துட்டு சிரசாசனம் தான். அதுல சிரசாசனம் பண்ணி இது பேர் வந்து கொக்கு ஆசனம் சொல்லுவாங்க. பேர்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொக்கு போன்று தன்னுடைய உடலை வளைக்கிறது. எல்லாம் கொஞ்சம் கை தட்டுங்க, கை தட்டுங்க. இல்ல நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஜிம்முக்குலாம் போனாதான் நமக்கு கை காலெல்லாம் கட்டிக்கிட்டே வீங்கும், நமக்கு பவர் வரும்னு. ஆக்சுவலி அது மட்டுமே உண்மை கிடையாது. இப்ப பாருங்க நல்லி எலும்பு 4 தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அது எலும்பா அல்லது எலாஸ்டிக்கான்னு தெரியாத அளவுக்கு வளையிறாரு. அட் த சேம் டைம் பவரா இருக்குதா. ஸோ ஜிம்முக்கு போனா உங்களுக்கு மசில் பவர் மட்டும் தான் கெயின் ஆகும். பட் ஜிம்முக்கு போய் நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதை விட்டுட்டீங்கன்னா அந்த டைட்டான மசில் கொஞ்சமா குழகுடன் ஆயிடும். யோகா அப்படி இல்லை. நீங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. ஒரு 5வது வருஷம் கழிச்சு திரும்ப அவருக்கு பண்ணவே முடியல, திரும்ப எப்பயாவது ஒரு வருஷம் கழிச்சு தான் பண்றாரு அப்படின்னா பழைய ஃபிளெக்சிபிலிட்டி வரதுக்கு 1 வாரம் டைம் தான் ஆகும். ஆனா யோகா நீங்க இடையில ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்துட்டு திடீர்னு நம்ம விட்டுட்டீங்கன்னா ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமான்னு கேட்டீங்கன்னா there is no side effect. அதெல்லாம் டேம் ஷூர். அவர் நமக்கு பையன் மேல அருமையா பண்ணுவாங்க. அங்கே ஒரு 4 பேருக்கு காமெடி பண்ணிட்டே இருக்காங்க. இததான் கிங் ஆஃப் ஆசனாஸ் சொல்லுவாங்க. 84 லட்சம் ஆசனங்களின் அரசன். இந்த ஒரு ஆசனத்தை பண்ணாலே போறோம், உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளையும் சரி பண்ணக்கூடியும் எக்ஸப்ட் பிபி. பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர் பர்சன் மட்டும் இந்த யோகா பண்றதுக்கு முன்னாடி யாராவது ஒரு யோகாவுடைய ஆசிரியருடைய வழிகாட்டுதல் படி பண்ணுங்க. ஏன்னா டக்குனு சில பேருக்கு பிபி ரைஸ் ஆயிரும். பட்
இவங்களை நீங்க யாராவது யோகா மாஸ்டர் போய் படிச்சீங்கன்னா எடுத்தோடனே இதை சிரசாசனத்தை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கழுத்துல பவர் வேணும். ஸ்கல் நம்மளுடைய மண்டை ஓட்டிலையும் பவர் இருக்கணும். இருந்தாதான் இந்த மாதிரி ஆசனாஸை நீங்க பண்ண முடியும். முன்னாடி பின்னாடி வளையறது மட்டும் இல்ல, உடம்ப திருகவும் முடியும்னு சொல்றாரு. இவர் யோகா கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க அம்மா வந்துட்டு ரைஸ் மில்லுக்குலாம் அனுப்புறதே இல்லை. இவனை வயிற்றுல கொண்டு வந்து அரிசியை போட்டு இந்த மாதிரி யோகா பண்ணுச்சுன்னா அதுவே மாவாயிருது. ஒரு பேச்சு சொன்னா மறக்காத. இந்த மாதிரி ஆசனாஸ் வயிறு அமுக்கிற மாதிரி ஆசனாஸ் தான் பண்ணீங்கன்னா சாகிற வரைக்கும் சுகர் டயபெட்டிக் ப்ராப்ளமே வராது. ஆனா காலத்துக்கு போடுறதுக்கு நான் இருக்கிற மாதிரி இருக்கீங்களா சிலர்? ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசனாஸ் இருக்குது. பட் நமக்கு நேரம் இல்லாததுனால போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த யோகா சென்டர் இருந்தாலும் தயவுசெய்து உங்க குழந்தைங்களை அனுப்புங்க. யோகா சென்டர் மட்டும் இல்ல, சிலம்பமோ கராத்தேவோ டேக்வாண்டோ இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் வந்து தயவுசெய்து உங்க குழந்தைகளை கலந்துக்க விடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நிறைய உங்களுக்கு வேகன்சி நிறைய இருக்குது. பட் யாருமே அப்ளை பண்றது இல்லை. யோகாவில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் டாக்டரேட் சீட்டுக்கெல்லாம் நிறைய வாண்டட் இருக்குது. யோகா மூலமா நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். பட் யாருக்குமே அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்குது. அந்த டேக்வாண்டோ அல்லது இந்த மாதிரி எது இருந்தாலும் தயவுசெய்து உங்க குழந்தைங்களை படிக்க வைங்க. தோரணமலை முருகன் அடிவாரத்துல என்னுடைய மாணவன் பிரகாஷ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நன்றி. அடுத்த வாரம் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். தேங்க்யூ.